வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட 14 வயது பாடசாலை மாணவியின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. உயிரிழந்த சிறுமியின் சடலம் உக்குளாங்குளம் பகுதியில் உள்ள வீட்டில் நேற்று பிற்பகல் தொடக்கம் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இறுதி கிரியைகள் நடைபெற்று இன்று முற்பகல் தச்சனாம்குளம் இந்து மயானத்திற்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டது. இதன்போது சிறுமியின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக அமைப்புகள், இளைஞர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளியிட்டனர். உயிரிழந்த சிறுமி கல்வி பயின்ற விபுலானந்த கல்லூரி முன்பாக சடலம் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. 14 வயதான குறித்த சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வவுனியா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியினால் நேற்று நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் மூலம் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர குறிப்பிட்டார். கடந்த 14ஆம் தேதி நண்பர்கள் சிறுமியின் தாய் மற்றும் சகோதரி பாடசாலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது சாரியால் கழுத்தில் சுருக்கிட்டு உயிரிழந்த நிலையில் சிறுமி காணப்பட்டார். சிறுமி சாரியால் கழுத்தில் சுருக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதாக வீட்டார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்தனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் மேலும் குறிப்பிட்டனர்.